சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 4-5 தேதியில சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. 4ஆம் இடத்துல நீசம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஒளி தத்துவமா ஜோதிடத்தை பார்க்கணும். விருச்சிகத்துல சந்திரன் நீசம் தான். விதிவிலக்கு இருக்குல்ல, பௌர்ணமி அமைப்பு இருக்கும்போது நீசம் செயல்படாது. சுகமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே அஷ்டமச்சனி இருக்கா, அஷ்டமச்சனி படுத்திக்கிட்டு இருக்கும்போது 4ஆம் இடம் வெளிச்சம் வருதுல, தற்காலிக நிவாரணம். நல்லா கவனிங்க. அஷ்டமச்சனியில உடல் உபாதை உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு 2.5 வருஷம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் கெடுதல் பண்ணும். அதான் அந்த ஒரு வாரத்தை நம்ம நுணுக்கம் எடுத்தோம்னா ஒரு நாள்ல அஷ்டமச்சனி தாக்கமே இருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கோல்சாரம் தான். ஒளி இருள் தத்துவம். தாயுடைய அன்பு, தாய்க்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா நல்லாகும். வயசுக்கு தகுந்தவர் கல்வி. 4ஆம் இடம் பிறருடைய கருத்துக்களை நம்ம தேவைக்கு எடுத்துக்கொள்ளல். 4ஆம் இடம் ஒரு அனுபவங்கள், அது நல்லபடியா இருக்கும். அடுத்து அற்புதம் 5ஆம் இடத்துல சந்திரன் வராங்க. ஏற்கனவே குரு 11ல இருக்காரு இப்போதைக்கு, சரியா? அப்ப 5ஆம் இடத்தை பாப்பாருல்ல. அடுத்து அதாவது 4-5 தேதிக்கு பிறகு நான் சொல்றேன், 6-7 தேதியில சிந்தனை நல்லா வேலை செய்யும். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சிந்தனை நல்லா இருந்தாலே அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லா தானே இருக்கும். மனம் வழியா தானே கிரகங்கள் செயல்படுது. சந்திரன் வழியாகவே நமக்கு சிந்தனைகள் செயல்படும். அப்ப 5ஆம் இடம் சிறக்கும் பொழுது நம்ம அறிவு வேலை செய்யும், அதிர்ஷ்டம் வேலை செய்யும். நம்ம ஜாதகத்துக்கு தகுந்தவாறு இங்க அன்றாடம் பிழைக்கிறவர் உடனே 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்த உடனே ஒரு கோபுரத்தை கட்டிடுவோம் சொல்லக்கூடாது. நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ அது கொஞ்சம் மேம்படும் அப்படி சொல்லணும். அப்ப 5ஆம் இடம் சிறப்பாக வேலை செய்யும். வார கடைசியில 6ஆம் இடத்துக்கு வருது. 6ஆம் இடம் வேலை. இது வரைக்கும் வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். எண்ணங்கள், செயல்கள், வேலையில பிரச்சனை இருந்துச்சா நீங்கும். இப்ப இந்த 6ஆம் இடத்துல இந்த சந்திரன் வரும் பொழுது, இது 6ஆம் இடத்தை வெளிச்சப்படுத்தும் பொழுது, அன்றைக்கே உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருந்தா அந்த வேலை நிரந்தரமானது தொடர்ச்சி ஆகும். சரி, இப்ப வருஷக்கிரகங்களுடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும்ல. 7ல ராகு இருக்காருங்க. இப்ப நான் சொல்றேன், சிம்மராசி ஆண்களா இருந்தா பெண்களுக்கு ஒரு பின்னடைவு, சிம்மராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ஒரு பின்னடைவு. ஆனாலும் பெரிய பின்னடைவு இல்லை. ராகுவை குரு பார்க்கிறாரு. எவ்வளவு நுணுக்கங்கள், இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு சிறு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியே 2ஆம் இடத்தை பார்க்குதா பேசுற பேச்சுல கவனம் இருக்கணும், நம்மளை பேச வைக்கும். 2ஆம் இடத்தை செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்கும் பொழுது குடும்பத்துல விட்டு கொடுக்கணும். ஆணா இருந்தா பெண்ணுக்கு விட்டு கொடுக்கணும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு விட்டு கொடுக்கணும். இல்லற அமைப்புல பாக்கிகள் கொடுக்க கூடாது. 2ஆம் இடம் எல்லாமே வருமானம், குடும்பம் எல்லாம் தானே. பேசுற பேச்சு கவனமா இருக்கணும். இது ஒண்ணுதாங்க. இந்த வாரம் சிம்மராசி என்பவர்களுக்கு எண்ணங்கள் வழியாக ஒரு சிறப்பான அமைப்பு கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.